இப்போ நமக்கெல்லாம் பெரிய தலைவலியா இருக்கிறது இந்த எத்தனால். ஏன் அப்படி சொல்றேன்னா, நம்மளுடைய வாடிக்கையாளர்கள் கஸ்டமர்ஸ் கம்ப்ளீட்டா இந்த எத்தனால் நல்லா பாதிக்கப்படுறாங்க. பர்டிகுலரா ராயல் என்ஃபீல்டு லோ ஆர்பிஎம் இன்ஜின் உள்ள வண்டிகள், எல்லா லோ ஆர்பிஎம் இருக்கிற இன்ஜின்லையும் இது பெரிய ப்ராப்ளம். ஏன்னா இமிடியட் ரிஃப்ளெக்ஷன் அதுல இருக்கு. அதுக்கு காரணம் என்ன? எத்தனால் நல்லதா பெட்ரோல் நல்லதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா எத்தனால் நல்லது தான். அட்மாஸ்பியர் பொல்யூஷன் கம்மி தான், இதுவரையிலும் செக் பண்ணதில்ல. சயின்டிஃபிக்காக என்ன வேணாலும் மாற்றி மாற்றி நடந்துகிட்டே இருக்கும். நாள் பட தான் அது எப்படி ஆகுதுங்கிறது ரிஃப்ளெக்ட் ஆகும். மக்காச்சோளம் மற்றும் கரும்பிலிருந்து வருது இந்த எரிபொருள், அதனால இது அவ்வளோ இது பண்ணாது. அதே நேரத்தில் இன்னொரு பெரிய தலைவலி என்னன்னா, இதை எல்லாமே நம்ம இண்டியூசர்கிட்ட சொல்ல முடியாது. காலையில் போகிற ஒரு வீட்டில இருந்து வேலைக்கு போகிற ஒரு கஸ்டமரோ அல்லது ரொம்ப நேரம் நின்று ஈவினிங் ஸ்டார்ட் பண்ணும்போதோ இல்லை வண்டி ஓட்டிகிட்டு இருக்கும்போதே கூட அடைக்குது. அது காரணம் என்ன? ஆக இதில் என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். ப்ரொஃபஷனலாக நிறைய வீடியோ மேக்கர்ஸ் இதை பற்றி போட்டிருக்காங்க. இருந்தாலும் நீங்கள் நம்மளுக்கு தெரிஞ்ச ஒருத்தர், அவர் மூலமாக சொன்ன நம்ம குடும்பத்தில் இருக்கிற ஒருத்தர் இங்கே இதை வாங்கலாம், இங்கே இது பண்ணலாம்னு சொல்கிற மாதிரி தான் நான் சொல்கிறேன். அது ஏன்னா மற்ற வீடியோ பார்க்குறதுக்கு நான் சொல்கிறதுக்கும் உங்களுக்கு அப்படி ஒரு உணர்வு வருங்கிற காரணம் தான் இந்த விஷயத்த சொல்கிறேன். இதில் தவறு இருந்தால் கண்டிப்பாக சொல்லுங்கள். ஏன்னா அண்ணே நீங்கள் சொல்கிறது தப்புன்னு, தம்பி நீங்கள் சொல்கிறது தவறு அப்படிங்கிற விஷயமும் சொல்லுங்கள். யாரும் சொல்லலை, எதிர்பார்க்குறேன், சொல்லுங்கள். இதில் பெட்ரோலுக்கும் நம்ம எத்தனாலுக்கும் உள்ள வேறுபாடுகள் யாவை, அது போதும்னு நினைக்கிறேன். நம்மளுக்கு என்ன இது போகலாமா போக வேண்டாமா அப்படிங்கிற மட்டும்தான் தெரிய போகிறோம். அதை பற்றி கதையை பேசி என்ன பண்ண போகிறோம்? அதனால் அதை மட்டும் நான் சொல்கிறேன். ஆமாம், பிரேசிலில் 100% எத்தனால் தான் யூஸ் பண்ணுறாங்க. பெட்ரோல் மாதிரியே எத்தனால் எரியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை. அதுக்கு ஒரு அளவீடு இருக்குது, அதை நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன். இப்போது மெகாஜுவல் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, மெகாஜுவல்ங்கிறது ஒரு அலகு, அதாவது அளவீடு. இப்போ குறிப்பாக சொல்ல போனால் 34 மெகாஜுவல் பர் லிட்டர் பெட்ரோலுக்கும் 24 மெகாஜுவல் அப்படிங்கிறது எத்தனாலுக்கும் வருது. ஆற்றல், இது ஆற்றலை குறிப்பிடுற ஒரு அளவுகோல். அது அவங்க எப்படி கணக்கெடுக்கிறாங்கிறத பார்த்தீங்கன்னா 1 மில்லியன் மெகாஜுவல் ஆற்றலுக்கு இணையான ஆற்றலா கணக்கீடு உள்ளது. அதை அலகுன்னு தமிழில் சொல்லுவோம். இதை பற்றி கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா எத்தனால் அப்படின்னு டைப் பண்ணுங்கள். நான் அதை புரிஞ்சுக்கிட்டு முழு வீடியோ போடுறேன்.